இன்னைக்கு நம்ம எல்லாரும் கிச்சனில் பயன்படுத்தக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மிக்ஸி ரிவ்யூ. பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த மிக்ஸி புதுசாக கொண்டு வந்திருக்கதா சொல்கிறாங்க. இதில் வந்து கோர்ஸ் மோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதா சொல்கிறாங்க. யூஸ்வலாக நம்ம கிச்சனில் வந்து இப்போ சட்னி அரைக்கணும்னா அதுக்கு ஒரு ஜாரு, அதே ஜூஸ் போடணும்னா அதுக்கு ஒரு ஜாரு, இல்லை நம்ம வெஜிடபிள் கட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அந்த ஹேண்ட் சாப்பரை வந்து பயன்படுத்துவோம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து ஒவ்வொரு பொருட்களை பயன்படுத்துவோம். ஆனால் இந்த ஒரே மிக்ஸியில் இது எல்லாத்தையுமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மிக்ஸியில் பொதுவாக வந்து வாட்ஸை வந்து குறிப்பிடுவாங்க. 800 வாட்ஸ், 1000 வாட்ஸ், 1200 வாட்ஸ் அப்படின்னு சொல்லி. பட் அந்த வாட்ஸை வந்து நம்ம எப்போதுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதை வச்சு அது ஒரு நல்ல மிக்ஸி அப்படின்னு முடிவு பண்ண முடியாது. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா 1000 வாட்ஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கு. ஸோ எல்லா டைமும் அந்த 1000 வாட்ஸ் அப்படின்றது வேலை செய்யாது. அதனால அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த மிக்சர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்து ஆட்டோம்பர்கோட ஜெனோவா ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூசர் மிக்சர் கிரைண்டர் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்றாங்க. இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் BLDC மிக்சி வந்து இதுதான். ஸோ அந்த மிக்சி எப்படி இருக்கு, இதில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை அரைக்க முடியும், அது என்னென்ன மாதிரியான அவுட்புட்டை கொடுக்குது, இது யாருக்கு செட் ஆகும் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி விஷயங்களை நம்ம டீட்டெயிலாக டெஸ்ட் பண்ணியே பார்த்துருவோம். ஸோ முதலில் அறுவை சிகிச்சை, அதாவது அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். பேக்கிங் என்னமோ நல்லா தான் வந்திருக்கு. ஏன்னா கார்டுகள் டெலிவரி பண்ணலை, அதனால் நல்லா வந்திருக்கு. ஸோ ஓப்பன் பண்ணதுமே எலி மருந்து சீட்டுகள் ஓகே அப்படியே சைடில் வச்சுருவோம். அட்டைப்பெட்டிகள், இதுதான் வந்து மிக்ஸி அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் வழக்கமாக பெருசாக தானே இருக்கும், இது இவ்வளவு குட்டியாக இருக்குது. இது மேலே ஏதோ அட்டை மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். உள்ள ஒரு பிளாஸ்டிக் கவரும் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒட்டிக்கிச்சு. ஓ, அடியில் ஸ்டெடியாக ஒட்டிக்கிறதுக்காக அந்த புஷ் வந்து கொடுத்துருக்காங்க. எடுக்க முடியலங்க பார்த்தீங்கன்னா, அடியில் அப்படியே ஒட்டிக்குது. விச் இஸ் நோட்டபுள் பாயிண்ட். ப்ராடக்ட்டை பார்க்க நல்ல ப்ரீமியமாக தான் இருக்குது. அண்ட் மெயினாக குட்டியாக இருக்குது, ஆனால் வெயிட்டாக இருக்குது. ஸோ இதில் அந்த கோர்ஸ் மோடும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து ஹைலைட்டான விஷயமா சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்றத பின்னாடியே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தபடியாக ஜார் வகைகள். ஸோ முதல் ஜார் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து ஜூஸர் ஜார். இதுக்குள்ளே ஒரு ஃபில்ட்ரு ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் வந்து கொட்டையோடு அரைக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்ல, ஜாரும் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக தான் இருக்குது. இது வந்து 1.6 லிட்டர் ஜூஸர் பிளண்டர் ஜார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜூஸ் அடிக்கும் போது நம்ம அந்த ஃபில்டரை போட்டு அடிச்சுக்கலாம். நார்மலாக நம்ம அதாவது ஸ்மூதி அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா வெறுமனையாக போட்டு அடிச்சுக்கலாம். நீ உள்ள போ, நீ வா. இது என்னதுன்னே தெரியலையே. கிச்சன் பக்கம் அடிக்கடி போயிருக்கணும். பிளேடு மட்டும் தனியாக கலந்து வருது. இதுவா சாப்பர்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து சாப்பர் ஜார் தான். ஆக்சுவலாக நம்ம அந்த வெஜிடபிளெல்லாம் கட் பண்ணுறதுக்காக நம்ம இதிலே போட்டு ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தபடியாக ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மசாலா ஜார் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இத்துடன் அறுவை சிகிச்சை வந்து முடிவடைகிறது. பட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு என்ன தான் நல்லா இருந்தாலும் ஜஸ்ட் பார்க்குறதுக்கு மட்டும் நல்லா இருந்து எந்த யூஸும் இல்லை இல்லையா? அதனால் இதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். பொதுவாக மிக்ஸி வாங்கும்போது நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, மோட்ரு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கா, நல்லா பவர்ஃபுல்லாக சுற்றுமா அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் மேட்ரு வந்து அது கிடையாது. இன்றைக்கி வந்து எல்லாமே மாடர்னாக மாறிட்டு வருது அப்படின்றதுனால ஒரே இதுலையே எல்லாத்தையும் பண்ண முடியுதா அப்படின்னு தான் நீங்கள் கேட்கணும். அதாவது இந்த ஒரே மிக்சிலேயே வந்து நம்மளால் சட்னியும் பண்ணிக்க முடியும், ஜூஸும் அரைச்சிக்க முடியும், காய்கறியும் கட் பண்ணிக்க முடியும், இல்லை மசாலாக்கு வேணாலும் அரைச்சிக்க முடியும். அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இந்த ஒரே மிக்சியில் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் கொட்டை வடிகட்டி ஃபில்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபில்ட்ரு. இது எதுக்காக அப்படின்னா இதில் வந்து கோர்ஸ் மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ நம்ம ஜூஸ் அரைக்கும் போது, இந்த ஆரஞ்சு ஜூஸ்லாம் அரைக்கும் போது அதில் கொட்டையோடு சேர்ந்து அரைஞ்சிது அப்படின்னா அது கசப்பு தன்மையை கொடுக்கும். அதே இதில் கோர்ஸ் மோடில் போட்டு அரைக்கும் போது இது கொட்டையை சேர்த்து அரைக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஆட்டோம்பர்க் கம்பெனியோட மிகப்பெரிய கிளைம் இது. இதை நம்ம கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். இதை சாத்தியமாக்கக்கூடியது இதில் இருக்கக்கூடிய மோட்டார். இந்த மோட்டார் வந்து ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணி ஓடும் அப்படின்றதுனால அந்த கொட்டை அரையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த மோட்டார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா BLDC மோட்டார். ஆட்டோம்பர்க் பற்றி நமக்கு ஆல்ரெடி தெரியும். நம்மளே கூட நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம், நம்ம ஆட்டோம்பர்க் ஃபேன்ஸை தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த BLDC மோட்டாரோட எஃபிஷியன்சி எப்படி இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். பட் இது மிக்சர் அப்படின்றதுனால இதில் எஃபிஷியன்சி அப்படின்றத தாண்டி இதில் மெயினாக இந்த BLDC கொடுக்கறதுக்கான காரணம் வந்து ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். கிச்சனில் நடக்கக்கூடிய எல்லா வேலைகளுக்கும் சேம் RPM வந்து தேவை கிடையாது. இப்போ இதில் சாப் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஒரு 2000 RPM கிட்ட ஓடும். அதே கோர்ஸ் மோடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5000 RPM கிட்ட ஓடும். அதே நம்ம ஹை ஸ்பீடில் அந்த சட்னி எல்லாம் அரைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் அது வந்து பயங்கரமாக 18000 RPM கிட்ட ஓடும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வேலைகளுக்கு தகுந்த மாதிரி இந்த RPM வந்து வேரி ஆகும். அதுக்காக தான் BLDC மோட்டார். இதில் வாட்டர்மெலன் ஜூஸ் தான் இப்போ வந்து அடித்து பார்க்க போகிறோம். மிக்ஸி ஆன் பண்ணியாச்சு, எப்படி ஓடுதுன்னு சொல்லி பார்க்கலாம். என்ன சுத்த மாட்டேங்குது, ஏதோ வார்னிங் கொடுக்குது. ஒருவேளை ஜார் இல்லாதனால சுத்த மாட்டேங்குதோ. மாட்டின ஒன்று வார்னிங் போயிருச்சு. ஜாரோட தான் சுத்தும் போல. நல்லா தான் ஓடுது தெரியுது. நீ மூடு. இப்போ உள்ள பழத்தை போட்டு பார்க்கலாம். என்ன அந்த பழத்தில் கொட்டையே இல்லை, கொட்டை கம்மியாக இருக்கு. விதை இல்லாத பழமா? சதக் 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 சதக்.
அவ்வளோதான். பாதி பழம் இல்லை, கால் பழம் தான் இதில் போட முடியுது. சரி, இதை முதல்ல அடித்து பார்ப்போம். ஸோ இப்போ ஆன் பண்ணலாம், கோர்ஸ் மோடில் ஆன் பண்ணலாம். ஜூஸ் வந்து வருது. நீங்கள் வந்து கலெக்ட் ஆகிறத பார்க்க முடியும். ஜூஸ் வந்து நல்லாவே கலெக்ட் ஆகிருக்கு. இப்போ அந்த ஜூஸை பிடிச்சி பார்க்கலாம், அதில் கொட்டை வந்திருக்கா வரலையான்னு சொல்லி. இந்த பக்கம் ஒரு ஓப்பனிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஜூஸை ஃபில்டர் பண்ணுறதுக்கு. இந்த கிளாஸில் ஊற்றலாம். பியூரான வாட்டர் மெலன் ஜூஸ் குடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குது. நல்லா தான் இருக்கு. நம்மளுக்கு கொஞ்சம் முக்கியமான மேட்ரு, கொட்டை வெளியில் வந்திருக்கா. இதில் டேஸ்ட்டில் வந்து எந்த விதமான உவர்ப்பு தன்மையும் இல்லை. கொட்டை வந்து ஆக்சுவலாக இதில் ஃபில்டர் ஆகிருக்கணும். ஸோ இங்கே இருக்கிறத பார்க்க முடியும், கொட்டை முழுசாக கிடக்கிறத பார்க்க முடியும். இந்த இருக்கா கொட்டை. ஸோ கொட்டை வந்து நிஜமாவே அரையலைங்க, முழுசாக தான் கிடக்கு அப்படியே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம கொட்டை இல்லாமல் ஜூஸ் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன். இப்போ வந்து நம்ம சட்னி அரைச்சி செக் பண்ண போகிறோம். இந்த சட்னிக்காக நம்ம வந்து வேர்க்கடலை சட்னி தான் வந்து அரைக்க போகிறோம், என்னோட ஆல் டைம் ஃபேவரட். ஸோ இப்போ வந்து இந்த வேர்க்கடலையை இந்த சின்ன மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்கலாம். இப்போ இதோட கொஞ்சம் நெய் ஊற்ற போகிறோம். எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பீனட் பட்டர் வந்து நானே செய்வேன். அதில் நெய் தேவையில்லை தான், கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சாலே போதும். பட் நான் வந்து ஃப்ளேவருக்காக கொஞ்சம் நெய் மட்டும் ஆட் பண்ணுவேன் இந்த வேர்க்கடலையோட. ஸோ அதுக்காக ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து தண்ணீர் சிறிதளவு. இது வந்து ரொம்ப சிம்பிளான சட்னி தான், மசாலாலாம் எதுவும் சேர்க்கலை. அண்ட் இந்த மூடியை பாருங்களேன், வித்தியாசமாக இருக்குது. 4 பக்கமும் லாக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மூடி 4 பக்கமும் அப்படியே லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெடி ஆயிரும். அண்ட் இதுலேயும் வந்து நம்மளால் கோர்ஸ் மோடை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ கோர்ஸ் மோடில் போட்டுக்கலாம். இது அரைக்கிறதே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. கொஞ்சம் ஓப்பன் பண்ணி நல்லா சூப்பராக அரைச்சிருக்குதுங்க. இந்த கோர்ஸ் மோடோட மெயினான பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கோர்ஸ் அப்படின்றதுக்கு அர்த்தமே வந்து சொரசொரப்பான அப்படின்னு தான். இப்போ தான் கூகுள் டிரான்ஸ்லேட்டை பார்த்தேன். இந்த கோர்ஸ் மோடுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, நிறைய பேர் வந்து அம்மியில் அரைச்சி பழகிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த அம்மியில் அரைக்கிற டெக்ஸ்சர் வந்து மிக்சியில் நம்மளால் கொண்டு வர முடியாது. ஏன்னா அந்த மிக்சி ஹை ஸ்பீடில் சுற்றும் அப்படின்றதுனால கண்டிப்பாக நல்ல மையாக தான் அரைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹீட் ஆகும் அப்படின்றதுனாலையும் அந்த அம்மியில் அரைக்கிற டெக்ஸ்சர் வந்து இதில் கிடைக்காது. ஸோ அதே கான்செப்டை மிக்சிலையும் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கோர்ஸ் மோடு. இதில் அரைக்கும் போது நமக்கு சொரசொரப்பு தன்மையும் கிடைக்கும், அந்த ஹீட்டும் வந்து ரொம்ப அதிகமாக ஆகாது. ஸோ நமக்கு தேவையான டெக்ஸ்சரில் ப்ராப்பராக அந்த சட்னி வந்து கிடைக்கும். இந்த இதுவும் வந்து அந்த மாதிரி லைட்டாக சொரசொரப்பாக தான் இருக்குது. இப்போ இந்த சட்னியை வந்து அப்படியே சாப்பிட்லாம். ஆஹா, அருமையாக இருக்கிறது. இதோட லைட்டாக உப்பு இல்லை சுகர் விருப்பப்படுறவங்க சுகர் மட்டும் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் அருமையாக இருக்கும். நீ கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறியா? நல்லா இருக்குல்ல? ஆனால் நம்ம சட்னி தான் அரைக்கிறோம் அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம சட்னியாகவே அரைச்சிரும். அண்ட் நிறைய பேத்துக்கு ஒரு டவுட் வரும், என்னப்பா இப்போ சொரசொரப்பாக தான் அரைக்க முடியும் அப்படின்னா மையா அரைக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இதிலே வந்து 1 2 3 அப்படின்ற ஸ்பீடு செட்டிங்கும் இருக்குது. ஸோ இப்போ இன்கேஸ் உங்களுக்கு சொரசொரப்பாக வேணாம் அப்படின்னா சிம்பிளாக இந்த 1 2 3ல போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மையாவே அரைஞ்சிருச்சு. டெக்ஸ்சர் பார்க்க முடியும், நல்லா இருக்குது. இப்போ ஒரு 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர் அரைக்கக்கூடிய டஃப்பான விஷயங்கள்லாம் இதில் அரைக்க முடியுமா அப்படின்ற டவுட் வந்து நமக்கு இருக்கும். அதுக்காக இந்த மஞ்சளை வந்து இதில் போட்டு அரைச்சி பார்க்க போகிறோம். அதாவது அந்த பவுடர் பண்ணுற அளவுக்கு கேப்பபிலிட்டி வந்து இதுக்கு இருக்கா அப்படின்றத தான் செக் பண்ண போகிறோம். மஞ்சளை போட்டாச்சு. இப்போ மஞ்சள் பொடி ரெடி பண்ண போகிறோம். ரெடியா? நல்ல பவுடர் ஆக்கிருச்சுங்க. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், அழகான மஞ்சள் பவுடர் வந்து நான் அப்படியே அழகாக பவுடராக மாற்றிருச்சு. ஓகே, இப்போ அடுத்த டெஸ்ட்டுக்கு போயிடலாம். அடுத்தபடியாக சாப்பரை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இதுக்கு வெட்டி வச்ச வெங்காயம், வெட்ட போகிற வெங்காயம். ஸோ இந்த வெங்காயத்தை வந்து அப்படியே நம்ம முழுசாக ஒரு 2 வெங்காயத்தை போட்டுக்கலாம். சுத்தமானு தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போம். எப்போவுமே மேக்ஸிமம் லோடு கொடுத்தா பார்க்கணும். நம்ம ஜென்ரலாக போடும்போது இவ்வளோ டைட்டாக போடக்கூடாது, ஒன்றா தான் போட்டு நம்ம சாப் பண்ணணும். பட் நான் டெஸ்டிங்காக இந்த மாதிரி போட்டிருக்கேன். இதில் பல்ஸ் மோடு கூட இருக்குது. இந்த மாதிரி சாப்பிங்க்கு நம்ம பல்ஸ் மோடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த பட்டனை வந்து நம்ம சிங்கிள் ப்ரெஸ்ஸு இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா சுற்ற ஆரம்பிக்கும். ஸோ அந்த பல்ஸ் மோடில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பல்ஸ் மோடு பத்தலாம்னு நினைக்கிறேன், கோர்ஸ் மோட்லேயே போட்டுரும். ஓகே, கோர்ஸ் மோடில் வந்து நல்லாவே அரைச்சிருச்சு. அரைக்கலை, வெட்டி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஃபைன் பீசஸாக வந்து வெட்டி கொடுத்துருக்கு. அடுத்தபடியாக டெய்லி கன்வீனியன்ஸ். நம்ம டெய்லி யூஸ் பண்ணும்போது இதோட காம்பேக்டான டிசைனு, அது மட்டும் இல்லாமல் இதில் எங்கேயுமே வந்து ஏர் வெண்ட் கிடையாது அப்படின்றதுனால இந்த ஃபுட் பார்ட்டிகள் எல்லாத்தையும் இழுத்து உள்ளே வச்சுக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைகள் இதில் ஏற்படாது. இதில் சில சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள், ஒரு எக்யூப்மெண்ட் அப்படின்றதுனால இதில் சேஃப்டி வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இப்போ உதாரணமாக மற்ற மிக்சிலெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான ஜாரும் இல்லாதப்பவும் கூட நம்ம ஆன் பண்ண உடனே இமீடியட்டாக அது சுற்ற ஆரம்பிச்சிடும். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா
அந்த ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜார் இல்லை அப்படின்ற வார்னிங்கை வந்து இங்கே கொடுக்குது. ஜாரை இதில் போட்டு லாக் பண்ண உடனே இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு பீப் சவுண்டு கேட்கும். அந்த பீப் சவுண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் நோ ஆட்டோ ரீஸ்டார்ட் ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. இப்போ வந்து நான் ஆன் பண்ணி விட்றேன். ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சுவிட்சை ஆஃப் பண்ணிடலாம். அதாவது பவர் கட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். இப்போ நான் சுவிட்சை வந்து மறுபடியும் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணேன் அப்படின்னா மறுபடியும் மிக்ஸி வந்து சுத்தாது. எதே வழக்கமாக நார்மலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய மிக்சியில் மறுபடியும் அது சுத்த ஆரம்பிக்கும். ஆனால் இது வந்து சுத்தலை. இந்த இடத்துல வார்னிங் வந்து காட்டுது. இப்போ நம்ம திரும்ப இதை ஆன் பண்ணணும் அப்படின்னா 0க்கு போயிட்டு அதுக்கப்புறமா ஆன் பண்ணும்போது தான் நமக்கு மறுபடியும் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ இதில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறையில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஒரு மிக்ஸியே எல்லா வேலைக்கும் நம்மளால் பயன்படுத்த முடியும். ஒன் ஸ்டாப் அப்ளையன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஜூஸரா, மிக்சரா, கிரைண்டரா, இல்லை சாப்பரா, இந்த மாதிரி எல்லா வேலைகளுக்கும் ஒரே மிஷின் போதும். அடுத்த விஷயம் இதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த கோர்ஸ் மோட் ரியலி யூஸ்ஃபுல்லான ஒன்று. நம்ம வந்து எல்லாத்தையுமே ஹை ஸ்பீடில் அரைக்கணும் அப்படின்றது கிடையாது. அந்த பொருளோட தன்மைக்கு தந்தாப்புல அது வந்து ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு தந்தாப்புல அரைக்குது. ஸோ அந்த அம்மியில் அரைக்கிற மாதிரி இந்த சொரசொரப்பான டெக்ஸ்சர் எதிர்பார்க்குறவங்களுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அடுத்தபடியாக இந்த ஆன்டி கிராவிட்டி லிட்டு, அதாவது மற்ற ஜாரில் வந்து நம்ம மேலே அமுக்கி பிடிச்சிட்டு தான் அரைக்கணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது தூக்கிட்டு மேலே வரும். இதில் இந்த லாக் இருக்குது அப்படின்றதுனால நம்ம மேலே பிடிக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. சிம்பிளாக நம்ம வச்சு கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம மற்ற வேலைகளை பார்க்கலாம். அண்ட் இந்த ஜாரை வந்து நீங்கள் பிளெண்டராகவும் ஜூஸராகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் அந்த சாப்பிங் ஜார் இருக்கு இல்லையா, அதையும் வந்து நீங்கள் காய்கறிகள் வெட்டுறதுக்காக பயன்படுத்திக்கலாம். முக்கியமான விஷயம் சேஃப்டி ஃபீச்சர்ஸ். இந்த ஜார் லாக் ஆகுறது, அதோட டிடெக்ஷனு, அண்ட் மேலே மூடி ப்ராப்பராக லாக் ஆகுறது, அண்ட் நோ ஆட்டோ ரீஸ்டார்ட், இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லுவேன். இப்போ இதில் இருக்கக்கூடிய குறைகள், ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இந்த ஃபில்டரை வந்து சீக்கிரமே க்ளீன் பண்ணிடுங்க. லேட் ஆச்சு அப்படின்னா அது க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அடுத்தபடியாக இது ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட், பட்ஜெட்டும் அதுக்கு தகுந்தாப்புல தான் இருக்கும். சரி, இப்போ சிம்பிளாக அந்த ப்ராடக்ட்டை வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டில் சிம்பிளாக சட்னி மட்டும்தான் அரைப்பீங்க, அப்பப்போ தான் அரைப்பீங்க அப்படின்னா நீங்கள் இதை வாங்குறத தவிர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக சிம்பிளான ஒரு மிக்சர் கிரைண்டரை நீங்கள் வாங்கிட்டு போயிடுறது பெட்டர். இல்லை உங்களோட கிச்சன் வந்து எப்போதுமே ஆக்டிவாக இருக்கும், டெய்லியும் காலையில் சட்னி அரைக்க வேண்டியிருக்கு, டெய்லியும் வந்து ஜூஸ் போட வேண்டியிருக்கு, டெய்லியும் வந்து ஸ்மூத்தீஸு இல்லை அந்த பிளண்டிங் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு, மசாலாக்கள் அரைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 2-3 டிவைசஸை தேடி போகிறதுக்கு பதிலாக இது வந்து ஆல் இன் ஒன் சொல்யூஷனாக இருக்கும். இடத்தையும் கம்மியாக பிடிக்கும். இதை கன்சிடர் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் ஜஸ்ட் பிஎல்டிசி மோட்டார் இருக்கிறது கிடையாது. இப்போ ஃபேன் அப்படின்னா பிஎல்டிசி மோட்டார் இருக்குது, சிம்பிளாக அதனால் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். இதை கன்சிடர் பண்ணுறதுக்கான காரணம் வந்து இதில் இருக்கக்கூடிய கோர்ஸ் மோட். அதோட கண்ட்ரோல்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு ப்ராப்பரான கிரைண்டிங்கையும் ப்ராப்பரான ஜூஸ் அவுட்புட்டையும் வந்து கொடுக்கும். ஸோ டெய்லி இந்தியன் கிச்சனுக்கு ஜூஸு, சட்னி, மசாலா இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக பண்ணுவீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஆட்டோம்பர்க் ஜெனோவா ஃப்ரெஷ் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரீமியம் ஆப்ஷனாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டோட விலை என்ன, வாரண்டி எவ்வளோ நாள் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அது கூடவே ஒரு டிஸ்கவுண்ட் கூப்பனையும் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ வேணுன்றவங்க பயன்படுத்தியங்க. இவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பையிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.